அடுத்தது ஆமீன் சொல்வது. ஆமீன் எப்ப சொல்லுது? சூரத்துல் ஃபாத்திஹா முடிந்த போது. இந்த துவா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்தவுடன் ஆமீன் சொல்வது என்னது? இதுல எதுல நாம சேர்க்கிறோம்? இத வாஜிப் இல்லையா? சுன்னத்து. இதுல சுன்னத்து இல்லையா? சரி, இந்த சுன்னத்தை நாம எப்படி செய்யறது, எப்படி அந்த அந்த முறையை நாம தெரிஞ்சுக்கணும். இதுல குறிப்பாக ஆண்கள், பெண்கள் பள்ளிவாசல்ல தொழுகிறது குறைவு, தொடலாம் போய் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு தொழுகிறது எங்க சிறந்தது? வீட்டுல. பெண்கள் பள்ளிவாசல்ல போய் ஜமாத்துல சேர்ந்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? இருக்குது இருக்குது. இல்ல, பள்ளிவாசல்ல எந்த ஊர்ல பள்ளிவாசல்ல ஜமாத்துகள் தொழுவும் போது பெண்களுக்கும் இடங்கள் வைத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்கள் போய் வரும்போது வீடுக்கு பள்ளிக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை பாதுகாப்பான முறையில் போயிட்டு வரலாம் என்று எந்த நாடுகளில் எந்த ஊர்களில் இருக்கிறதோ அவர்களும் பள்ளிக்கு செல்லும் போது இஸ்லாமிய உடை அணிந்து செல்கின்றார்களோ இவர்களுக்கு என்ன செய்யலாம்? போறதுக்கு அனுமதி இருக்கிறது. அனுமதி இருக்கிறது. ஆனால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது அதுல கிடைக்கிற நன்மை அதிகமா, இல்ல அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் தனிமையாக தொழுது அதுல கிடைக்கிற நன்மை அதிகமா? வீட்டில். இது யாருக்கு? ஆண்களுக்கு இல்ல, தவறாக புரிந்து விட வேண்டாம். ஆண்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க பள்ளிக்கு போகணும், அவங்க தனியாக வீட்டை தொழக்கூடாது. பெண்கள் எங்க தொழணும்? வீட்டில். அதையும் ஸல்லல்லாஹு சொல்லாங்க, உங்க வீட்டிலையும் உள் ரூம் இருக்குதே, உள் வீடு இருக்குதே, அதுல தொழுவுறதா என்னது உங்களுக்கு சிறந்ததுங்கிறாங்க. அதனால தாய்மார்கள் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பள்ளி வாசலுக்கு போகணும்னு நீங்க அவசியப்படுத்திக்கிட்டு போக தேவையில்லை. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்றால் நம்ம எல்லாரும் அடிமைகள் தான். அந்த பெண்கள் அவங்கள நீங்க பள்ளிக்கு போறது தடுக்காதீங்க. ஆனா உபயூத்துஹுன்ன கைருல் லஹுன், அவங்களுடைய வீடு அவங்களுக்கு என்னது? சிறந்தது. ஜமாத்துக்கு ஆர்வம் மூட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பொறுத்தவரையில் என்ன சொல்றாங்க? வீடு தான் சிறந்தது. பண்ணிட்டீங்களா? ஆனா பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குதா இல்லையா? அனுமதி இருக்குது. அனுமதி அவ்வளவுதான், தடுக்க கூடாது. ஆனா என்ன ஒரு கண்டிஷன்? என்ன? அவங்க போய் வரும் வரை அமைதி பாதுகாப்பு இருக்கணும். சில ஊர்கள்ல சில நாடுகள்ல பெண்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, அப்போ போகவே கூடாது. அல்லது சில பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறோங்கிற பேரில் தங்களை அலங்கரித்துக் கொண்டு இவர்கள் மூலமாக பலர் ஃபித்னாவுக்குள் ஆகக்கூடிய நிலையில போதா இருந்தா அவங்க போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, எந்த பெண்ணாவது இஷா தொழுகைக்குன்னா அப்ப இரவுடைய நேர தொழுகைன்னு அர்த்தம், அத்துரு போட்டுக்கிட்டு வந்தா பள்ளிக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது? கடமையான குளிப்பது போன்று குளிக்காம வரக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு போகும்போது யாராவது அதை நுகர்ந்து அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விடலாம் அல்லவா? அதற்கு அப்ப இந்த கண்டிஷனோட என்ன செய்யலாம்? ஒரு பெண்ணு போறதுக்கு அனுமதி. ஆனா சிறந்தது எது? வீட்டில் தொழுகிறது. இப்ப நாங்க ஆமீன் சொல்வதை பார்க்கிறோம். ஆமீன் சொல்வது ஒவ்வொரு தொழக்கூடியவர்களுக்கும் சுன்னத். ஒவ்வொரு தொழக்கூடியவர்கள் என்ன அர்த்தம்? இமாமுக்கு சுன்னத்து, மௌமுங்களுக்கு சுன்னத். இமாமுக்கு சுன்னத்து, மௌமுமுக்கு சுன்னத். எந்த தொழுகையில? ஃபர்லான தொழுகையில. அதான் ஃபர்லன் இல்ல, ஜஹரியத்தான தொழுகையில. ஜஹரியத்தான தொழுகை என்ன? சத்தமாக ஓதி தொழுகை. இது மக்ரிபு, இசா, சுபஹ். மக்ரிபு, இசா, சுபஹ். தனியே தொழும்பு நீங்க ஓதி சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா சத்தமாக சொல்வது எப்ப? இந்த 3 தொழுகையிலே. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படி என்று சொன்னா, நயீம் முஜம்மிர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதேன். அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வலல்லாலீன் என்று சொன்னபோது ஆமீன் சொன்னார்கள். மக்களும் ஆமீன் சொன்னார்கள். பிறகு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை போன்று தொழுதேன். அவங்க எப்படி தொழுவாங்களோ அப்படி தொழுது காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நினைத்தீங்களா? இந்த ஹதீஸ் நசாயிலே, இப்னு ஹுஸைமாவிலே, இப்னு ஹிப்பானிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஆமீன் சொல்ல பாடத்துடைய ஆரம்பத்தில் தாலீக் என்று சொல்வார்கள். அதை ஒரு சப்போர்ட்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த நிபந்தனைக்கு இந்த ஹதீஸ் வராதனால இது அவங்களுடைய புத்தகத்தின் அவங்களுடைய சஹீஹ் புகாரியுடைய ஒரு மெயின் ஹதீஸா கொண்டு வராம தாலீகன் அவங்களுடைய கொண்டு வந்த அந்த செய்திக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன செய்தியில விளங்குது? ஜஹரியத்தாக சத்தமாக ஓதுற தொழுகையில ஆமீனையும் சத்தமாக ஓதுவது என்னது? சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதி கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னதற்கு பிறகு ஆமீன் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முன் வரிசை இருக்கிறதே அந்த வரிசைக்கு கேட்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, ஆமீன் என்று சொல்லுவாங்க. அப்ப முன் வரிசைக்கு கேட்கிற அளவுக்கு சத்தமா தான் சொல்லியிருக்கிறாங்க அல்லவா? இந்த ஹதீஸ் சுனன் அபீ தாவூதிலே, சுனன் இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது. முஸ்னதுல் ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ஆமீன் சொல்லக்கூடிய சவுண்ட் எவ்வளவுக்கு சத்தம் எவ்வளவுக்கு வரும் என்றா அந்த பள்ளியே அதிர்ந்து விடுமா. பள்ளியே அதிர்ற அளவுக்கு என்ன செய்யுமாம்? இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய நம்ம மக்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லி பார்க்கலாம். தரம் ஆமீன் நான் சொல்ல நீங்க சொல்லி பாருங்க. ஆமீன் என்னது? இந்த ரூமே இந்த ஹோலே அதிர்ந்து இல்லையா? இந்த ஹோலே அதிர்ந்தது எதனால? இந்த ஆமீன்ங்கிற சவுண்டால, சத்தத்தால. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாசல் அங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய சத்தத்தினால அதிர்ந்து விடுமா. அப்ப சத்தமா சொல்லிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப சத்தமா சொல்லிக்கிறாங்க, சத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மாஜாவில வந்ததிலையும் இது வருகிறது. என்ன முந்திய சஃபுக்கு கேட்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுவாங்க, அதை வச்சு மற்ற எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க, பள்ளியே அதிரும் அளவுக்கு. அதே போல வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஆமீன் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி சொல்லுவாங்கண்டா யமுத்து பிஹா சௌதஹு. எது? யமுத்து பிஹா சௌதஹு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அவங்களுடைய சத்தத்தை நீட்டுவாங்க. ஆமீன் அப்படி இல்ல, ஆமீன் நீட்டுவாங்க. இந்த சத்தத்தை உயர்த்தியும் இருக்கிறாங்க, நீட்டியும் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்க பதியப்பட்டிருக்குது? முஸ்னத் இமாம் அஹ்மதில, சுனன் அபூதாவுதிலே. அபூதாவுதில வந்த அந்த ரிவாயத்திலே ரஃபா பிஹா சௌதஹுன்னு வந்திருக்குது. அப்படின்னா சத்தத்தை உயர்த்துவார்கள். இப்ப சத்தத்தை உயர்த்துவாங்க, சத்தத்தை நீட்டுவாங்க. இந்த ஹதீஸ இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்லாங்க? இந்த ஹதீஸ் ஹசன்ங்கிற தரத்தில் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லாங்க, இந்த 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 ஆமீன் சொல்லும் போது உயர்த்தியும் நீட்டியும் சொல்லுவது என்ற கருத்தை மார்க்க அறிஞர்களில் அதிகமானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள்ல மார்க்க அறிஞர்களாகிய சஹாபாக்களில் அதிகமானவர்கள் இதை சொல்லிருக்கிறாங்க. அதே போன்று தாபியங்கள்லையும் தபு தாபியங்கள் அதுக்கு பிறகு வந்தவங்களே. அப்ப சஹாபாக்கள், தாபியங்கள், அதுக்கு பிறகு வந்தவர்கள் உள்ள அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? இந்த கருத்தை சரி என்று கண்டிருக்கிறார்கள். இது ஆமீன் சொல்லக்கல சத்தமா சொல்லணும், உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். அதை என்ன செய்யக்கூடாது? சத்தத்தை குறைத்து சொல்லக்கூடாது. அப்ப சத்தத்தை உயர்த்தி சொல்வது என்பது சுன்னத் என்பதற்கு ஹதீதுகளும் அதற்கு பிறகு அறிஞர்களுடைய கருத்துகளும் அதுதான் சரி என்று சொல்கிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி சொல்றது சுன்னத்.